தேவனுக்கும் மகிமை உண்டாவதாக. அன்பு நண்பர் அனைவருக்கும் ஹெர்போ கருத்துவ மருத்துவர். ஆண்மை குறைபாடு, ஆண்களுடைய குறைபாடு, ஆண்குறியினுடைய எழுச்சியின்மை குறைபாடு, இதை பற்றிலாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நிறைய ஆடியோ வீடியோ பேசிட்டோம். இப்போ நம்ம சொல்ல போகிறதும் அதே சம்பந்தமான ஒரு விஷயம்தான். ஏன் இதை பற்றி அதிகமாக பேச வேண்டி இருக்கு அப்படின்னா, 99% கிட்ட குறைபாடு ஆண்களுக்கு அந்த ஆண்குறி எழுச்சியின்மையும் போதிய விரைப்புத்தன்மை இல்லை. தன்னுடைய மனைவியை சந்தோஷப்படுத்துவதற்கான ஒரு திடகாத்திரமான ஒரு ஆண்குறி இல்லாதனாலையும், சின்னதாக இருக்குது, கட்டையாக இருக்குது, கொட்டையாக இருக்குது, தொங்கிட்டு நல்லா இருக்குது, உள்ளே வைக்கும்போது அது சோர்ந்து போயிடுது. இதே மாதிரியான குறைபாடுகள் தான் நமக்கு அதிகமாக கேட்குறாங்க. நம்மகிட்ட வரப்பட்ட எல்லாருடைய விஷயங்களும் பார்த்திங்கன்னா இது சம்மந்தப்பட்டது தான். அதனால நிறைய ஆடியோக்கள் இது சம்மந்தமாகவே போட வேண்டி இருக்குது. வேறு வழி இல்லை. அவங்க குறைபாடை தீர்க்கிறது வரைக்கும் நம்ம இதை போட்டு தான் ஆகணும். அது இன்றைக்கி நான் இல்லைங்க, தொட்டு இது கூடிக்கிட்டே தான் இருக்குது. ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 50% தான் ஆண்மை சம்மந்தமாக மருந்து கேட்டாங்க, பாக்கி நோய்க்கு குறைபாடுக்கு தான் அதிக மருந்து கேட்டாங்க. ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஃபோன் கால்ஸும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்மை குறைபாடு சம்மந்தப்பட்டது இருக்குது. இந்த ஆண்மை குறைபாடு எழுச்சிக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதில் நம்ம நிறைய சொல்கிறோம். அதில் ஒரு வகையான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த புகைப்பிடித்தல். ஸ்மோக் பண்ணுறது, நீங்கள் ஸ்மோக் பண்ணுங்க, இல்லை ஸ்மோக் பண்ண பக்கத்தில் நீங்கள் இருந்தாலும் சரிதான். ஏன்னா மருத்துவ ரீதியாகவே சொல்கிறாங்க, ஸ்மோக் பண்ணதை விட அது அருகாமையில் இருக்கப்பட்டவங்களுக்கு தான் அந்த புகை அதிகமாக பாதிக்கும் அப்படின்னு. இப்போ நிறைய திரையரங்களாக இருக்கட்டும், பப்ளிக் இடத்துல அரசுகள் புகைப்பிடித்தலை தடை செய்து அதற்கான ஃபைனல்லாம் போட்டு நீங்கள் பொது இடங்களில் புகைப்பிடிக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நிறைய சொல்லிட்டாங்க. எவ்வளவுதான் தடை விரிச்சாலும் ரகசியமான சில இடங்களில் இதுக்காக புகைப்பிடிக்க சில அமைப்புகள் இருக்குது. டீ கடையிலையா இருக்கட்டும், கூல்ட்ரிங்க்ஸ் கடையிலையா இருக்கட்டும், எந்த கடையிலும் அதுக்காக ஒரு சின்ன ஒரு இடங்களை வச்சுருக்காங்க. அங்கே ஃபுல்லாக புகைமண்டலமாகவே இருக்கும். ரயில் இன்ஜின் வந்துட்டு போன மாதிரி புகைமண்டலம் அதிகமாக இருக்கும். இப்போ இந்த புகையினால ஏன் உங்களுக்கு புகைப்பிடித்தனால ரத்த ஓட்டங்கள் உள்ள ரத்த நாணங்கள், ரத்த குழாய்கள் சுருங்கி உடல்ல பல வகையான டிசீஸ்கள் வர வாய்ப்புகள் இருக்கு. புற்றுநோய், இதய பாதிப்புகள், மாரடைப்பு, அட்டாக் வர்றது, அல்சரு, நிறைய பாதிப்புகள் இருக்கு. எல்லாமே புகையில இந்த இதனால தான், புகைக்கிறதுனால. இதுல கண்டிப்பாக பெரிய குறைபாடுன்னு சொன்னீங்க அப்படின்னா இந்த ஆண்மை எழுச்சி குறைபாடு தான். நரம்புகள் சுருங்கும் போது இரத்த ஓட்டங்கள் சரியான இடத்திற்கு ஆண்குறி பகுதியில் இரத்த ஓட்டங்கள் வீரிய நேரங்களில் வராமல் இருக்கிறதுனால வீரியம் இல்லாம உங்களுடைய ஆண்குறி எழுச்சி பெறாது. இந்த ஆண்குறியை நம்ம எப்படி எழுச்சி பெரிய வைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க புகைப்பழக்கத்தை நிறுத்தினால் மட்டும்தான் முடியுமே தவிர, புகைப்பழக்கம் வச்சிருக்க ஒருத்தர் எனக்கு ஆண்குறியை எழுச்சி இல்லைன்னு சொல்லி மருந்து வாங்கி சாப்பிட்டார் அப்படின்னா, ஒரு பக்கம் எழுச்சிக்காக இரத்த குழாயினுடைய அந்த பகுதிகள் சுருங்கி இருக்கிறத சீர் பண்றதுக்கு தானே மருந்து சாப்பிடணும் இல்லையா? ஏன்னா அவருடைய குறைபாடே என்னன்னு கேட்டீங்கன்னா இரத்த குழாய் தான் சுருங்கி இருக்கு. ஆண்குறி எழுச்சி இல்லை அப்படிங்கிறதுக்காக ஆண்மைக்கான மருந்துகள் நம்ம சாப்பிட்றோம் ஒரு விதமா இருந்தாலும், நீங்க இந்த புகையை பழக்கத்தை நிப்பாட்டினா மட்டும்தான் அந்த சுருங்குதல் நிற்கும். ஏற்கனவே சுருங்கினதுக்கு மருந்து எடுத்து அதை நம்ம விரிவுபடுத்தணும், அது ஒரு பக்கம். அதை தான் ட்ரீட்மெண்டா எடுக்க போறோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஆண்மை குறைவு வரும்போது நம்ம சொல்றோம் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் உங்க உடம்புல இருக்கு, என்னென்ன பண்ணீங்க, பல பெண்கள்கிட்ட தகாத உறவுகள் இருந்தீங்களா, மதுபானங்கள் அருந்தினீங்களா, புகையில பழக்கம் எப்படி இருக்கு, இதெல்லாம் நம்ம கேட்டு அறிஞ்சுதான் உங்களுக்கு நம்ம மருத்துவம் செய்யறோம். அப்படி செய்யும் போது புகையில பழக்கம் தான் இருக்குது அப்படின்னா அதை நிப்பாட்டி அவருடைய இரத்த நாணங்களை விரிவடை செய்து இரத்த ஓட்டத்தை சீராக்கி எப்பவும் போல அந்த வீரியமாக ஃபாஸ்டா அந்த நேரத்தில், அதை உடலுறவு கொள்ள நேரத்தில் இந்த ஆண்குறி பக்கம் இந்த இரத்த வீரியமா போனா மட்டும்தான் உங்களுடைய அந்த ஆண்குறி மேலே பார்த்து எளிமை தவிர, இல்லைன்னா இந்த பூமியை பார்த்து தொங்கி தான் இருக்கும். நல்லா தான் இருக்குங்க, நான் உள்ள செல்லும் போது எனக்கு பண்ண போகும்போது சுருங்கிறது எல்லாத்துக்கும் காரணமே இந்த இரத்த ஓட்டம் தான். இந்த இரத்த ஓட்டத்தை சரி செய்யணும் அப்படின்னா நீங்க முதல்ல புகையில பழத்தை முற்றிலும் நிப்பாட்டணும். மதுபானம் அருந்துவது, தவறான முறையில் பாக்குகள் போடுறது, புகையிலை பழக்கங்கள், சிகரெட்டு குடிப்பது, இதே மாதிரியான தேவையற்ற பழக்கங்களை நீங்க நிப்பாட்டி அந்த குறைபாடை சரி செய்து மறுபடியும் இரத்த நாணங்களை விரிவடை செய்வதற்கான மருத்துவத்தை பார்த்து அதற்கான மருந்துகள் எடுத்து
ஆண்குறி ஆயில் வெளியே தேய்ச்சி ஆண்குறியில் தேய்ச்சும் உள்ளுக்குள்ளேயும் நம்ம மருந்து எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் பழைய ஆன்ம பலத்தை பெற முடியும். உங்களுடைய மனைவிட்ட நீங்கள் வந்து எப்போ மாதிரி சந்தோஷமாக இருக்க முடியும். கண்டிப்பாக இந்த ஆடியோ வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களுடைய நண்பர்கள் எல்லோருமே இதில் பாதிக்கப்பட்டவங்க இருக்கக்கூடும். அவங்களுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அருகில் உள்ள பெல் பட்டன் அமுக்குங்க. இந்த மாதிரி குறைபாடு உள்ளவங்க எங்களுடைய வாட்ஸ்அப்பில் அணுகுங்க. அந்த ரத்த நாணங்கள் விரிவடை என்ன செய்யணுமோ அதுக்கான மருந்துகளை எடுத்து புகைப்படத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நிப்பாட்டிட்டு வர சொல்லி முற்றிலும் நிப்பாட்டி நிரந்தரமாக ஆண்மை பலத்தை கொண்டு வர செய்து உங்களுடைய இல்லற வாழ்க்கையில மனைவியோட சந்தோஷமாக எப்பவுமே நம்ம இருக்கிறதுக்கு செய்யணும். சரிங்களா? கண்டிப்பாக மற்றொரு ஆடியோ வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.